சேலம் 5 ரோடு பகுதியில் வாகனங்களுக்கு சீட் தைக்கும் கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் எரிந்து சேதமடைந்தன. அருகில் இருந்த கடைகளுக்கும் தீ பரவியதால் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி அதனை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் 5 ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கார் சீட் தயாரிக்கும் கம்பெனியில் இன்றைய தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 2க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிகி முற்றிலும் நாசமானது. சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் அந்த பகுதியிலேயே வாகனத்திற்கு சீட் தயாரிக்கும் கடை வைத்து நடத்தி வருகிறார். தேவராஜ் என்பவர் சொந்தமான இந்த கடையில் தினந்தோறும் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு சீட் தயாரித்து மாற்றப்படும். இந்த நிலையில்தான் 2 ஆம்னி வேன்கள் உள்ளிட்ட பல கார்கள் இந்த இடம் சீட் மாற்றுவதற்காக வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த சீட் கவர் மாற்றும் பணியின் போது எதிர்பாராத விதமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 2 வாகனங்கள் முற்றிலும் தீயில் கருகி நாசமாகின. இது குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்புத்துறையினர் உடனடியாக அப்பகுதிக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இருந்த போதும் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீ விபத்து எழுதியதால் அருகே உள்ள கடைகளுக்கும் இந்த தீ பரவியது. ஆனால் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்பட்ட தீயானது சுற்று வட்டார பகுதியில் அதிக புகைமூட்டமாக காணப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.